மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். சென்ற ஆகஸ்ட் 25ஆம் நாள் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எனக்கு நினைவில் இருக்கின்ற வகையில் எனக்கு தரப்பட்டிருக்க தகவல் அடிப்படையில் ஏறத்தாழ 9 மணி 43 நிமிடங்கள் நான் ஸ்டாப், எந்த இடையூறு இல்லாமல் ஒரு அவை நடந்தது என்பது முதல் முறை என்ற அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது எவ்வளவு சங்கடம், எவ்வளவு சிரமம் என்று எண்ணி பார்க்கிற போது அதற்காக ஒத்துழைப்பு தந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட சிரமங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இல்லாமல் எப்படியெல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூட அலுவல் ஆய்வு குழுவில் வைத்து பின்னர் நாம் பேசிக்கொள்ளலாம். அதில் சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரும், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும், மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களும் ரொம்ப புதிய அமைச்சர்கள், புதிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். பல பொலிவான அறிவிப்படையெல்லாம் வெளியிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் என்ன நடக்கிறது என்றால், அரசின் சார்பில் நான் உன்னிப்பாக கவனித்த விஷயம் என்ன என்றால், இந்த அறிவிப்புகள் வெளியிடுகிற போது, புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்களை வெளியிடுகிற போது இருக்கிற அந்த பதட்டமும், எதை விட்டுவிட்டோம், எதை விடாமல் இருக்கிறோம் என்று ஒரு கருத்து அவர்கள் பக்கம் இருந்தும், இந்த பக்கத்தில் சீக்கிரமா முடியுங்க, தலைப்பு மட்டும் படித்து விட்டு போகலாம் என்று சொல்லுகிற அந்த சங்கடமும், மணியை பார்த்து கொண்டே எப்போது முடியும் என்று காத்திருக்கிற அந்த நிலைமையெல்லாம் இந்த அறிவிப்புகளிலே தான் அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அறிவிப்புகளிலே தான் முன்னாடி இது நடந்தது, அதில் விரிவுபடுத்துகிறோம், இதை புதிய அறிவிப்பாக வெளியிடுகிறோம் என்று சொல்லுகிற போது அந்த அறிவிப்பை கூட முழுமையாக அமைச்சர் பெருமக்கள் வெளியிட முடியாமல் போய்விடுகிறதே என்கின்றது என்னுடைய கவனத்தில் வந்தது. நான் நேற்று இரவு கூட அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்து ஏறத்தாழ 2 மணி அளவில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன என்றால், அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அந்த பேச்சை குறைத்து கொண்டுதான் பேசுகின்றீர்கள். உங்கள் பதிலுரை இறுதியிலே வைத்துக் கொள்ளுகிற பிறகுதான் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றீர்கள். முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அறிவிப்புகளை முழுமையாக படித்து விடுங்கள். அப்போ காலத்தை நாம் கருதி பின்னாலே நீங்கள் பேசுகிற பதில் உரையை எப்படி வேண்டாலும் குறைத்துக் கொள்ள சீக்கிரம் இருங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாம் இருங்க, அப்படிலாம் இது இருங்க சார். எப்போ சொன்னா என்ன, அதாவது மானிய கோரிக்கை கூட முன்னாலே அளிக்கப்படுகிறது. முந்தின நாள் நீங்கள் முன்ன சொன்னீங்க இரவு 1 மணிக்கு வருது, 12 மணிக்கு விரைந்து ஒரு நாளைக்குள்ள தர வேண்டும் என்று சொன்னோம். மானிய கோரிக்கை படித்து விட்டு தான் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அறிவிப்புகளை வெளியிடுற போது கேட்டு பேசுகிற அடுத்துதான் உறுப்பினர்கள் பேச இருக்கின்றீர்கள். அறிவிப்புகளை பற்றி நீங்க பேசலாம், வரவேற்றும் பேசலாம், சஜஷனும் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கூட அதில் நல்கலாம். அந்த வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு நீங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிய கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லிதான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா. இல்ல நான் ஏதாவது இல்லைங்க, அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்புகள் அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக உங்க கையில வந்து விடுகிறது. அப்போ அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்க பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்க சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்க எல்லாம் பேசி முடியுங்க. நீங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளை வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமா பேசிய பிறகு அந்த தொகுதியில தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும்.
அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய அறிவிப்பின் நோக்கமே அதுதான். அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய அறிவிப்பின் நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களுடைய ஒட்டி அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்ல இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்ல உட்காருங்க 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 உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்ல அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அந்த அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிடறேன். என்ன ஒரு லைட்டர் வேன் ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதுல பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சமூகத்தில் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதா தான் நான் பாக்குறேன். நான் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதுல இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை இப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால நீங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா. எப்ப நான் சொல்றேன்னா முன்னாலே சொல்லாம பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்ப அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமா இருக்கும், அதான் சரியா இருக்கும். இல்ல நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க சும்மா. அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏன்னா எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதா என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும்.